அல்லேலூயா. நான் ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறேன். அந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி. அது எப்படி உங்களுக்கு தோண போகுதுன்னு தெரில. ஆனால் நான் இந்த செய்திக்காக உங்களை கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கணும். எத்தனை பேர் திருடி இருக்கிறீங்க? திருட்டுத்தனம் புத்தி எத்தனை பேருக்கு இருந்திருக்குது? எதனா திருடி இருக்கிறீங்களா? யாருன்னா பொருளை அபகரிச்சுட்டு இருக்கிறீங்களா? இன்னொருத்தருக்குரியதை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிறீங்களா? ஆனால் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாருன்னு கவலையாக இருக்குதா? கோபமாகுதா? கோவப்பட்டாலும் பரவாயில்ல. மனிதர்களுக்கு இதெல்லாம் இயல்பு. என்ன? ஆமாம், வேலை செஞ்சுக்கிட்டே போவாங்க வழியில். அப்படி வயலில் போயிருந்தால் பக்கத்தில் இன்னொருத்தர் வீட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய் வளைஞ்சிருக்கோம். இரு அப்படின்ற 2 பிரச்சனை வந்துடும். யாருக்கு அது வேணும்னு எனக்கு பற்றில, யாருக்கு இந்த வார்த்தை அப்படின்னு தெரில. இல்லை, அது எல்லாருக்கும். இது யாரோ குறிப்பிட்ட 2 பேருக்கு இல்லை, எல்லாருக்கும் எந்த புத்தி இருக்கும். கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க. என்ன, அந்த வேலையில் சின்ன சின்ன பொருள், ஏதாவது தெரியாத பொருள்கள்லாம் எடுத்து கொண்டு வந்து வெளியே விற்றுக்குவாங்க. நிறைய நடக்குது. நிறைய நடக்குது. ஏன், நான் குட்டி வயசில் நானே பண்ணியிருக்கிறேன். ஏன் ஸ்டோரி சொன்னால் சிரிப்பீங்க. மனிதர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற இயல்பு இது. ரட்சிக்கப்படாத அப்போ பரவாயில்ல. என்ன, ரட்சிக்கப்படாத அப்போ பரவாயில்ல. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை வாங்கிட்டு நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு கூட இந்த கீழ்த்தரமான புத்தி இருக்குது, இன்னும் இருக்குது. காரணம், ஏதாவது சபைகளில் இதை பற்றி போதிக்கிறதுக்கு யாராவது முயற்சி எடுக்கிறாங்களா இல்லைன்னு தெரில. அப்படி முயற்சி எடுத்து பிரசங்கம் பண்ணி போதித்தாலும் பாஸ்டருங்க மேலே, ஊழியத்தை செய்கிற ஆட்கள் மேலே கோபம், சபையை விட்டு ஓடி போகிறாங்க. என்னடா இப்போ இந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்லி நம்மளை எச்சரிக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாம் சில இதில் சலசலப்பு உண்டாகுது, பிரச்சனை உண்டாகுது. என் ஊழியத்துலலாம் நிறைய பேர் அதனால் இழந்துட்டுருக்குறேன். நிறைய பேர் இல்லை, எல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுவாங்க. இவர்கிட்டலாம் நம்ம தாங்க முடியாதப்பா, குப்பை கொட்ட முடியாது அப்படின்ட்டு. நல்லதை சொன்னால் மனசுக்கு சிலருக்கு பிரச்சனை. சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். சத்தியம் நமக்கு முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போது ஆவியானவர் நமக்கு உணர்த்தி இந்த காரியங்கள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். இன்றைக்கி சொல்லிட்டேன் கேட்டுங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஒரு பின்னு கூட இன்னொருத்தருக்கு பொருளை தொட்டுருந்தீங்கன்னா இதுக்கு மேலே செய்ய தொடாதீங்க, வேண்டாம். நீங்கள் அப்படி தொடாது இருந்து பாருங்கள், உங்களை கர்த்தர் நீங்கள் பின்னு எடுத்தால் அந்த பின்னுக்கு எவ்வளோ ரேட் இருக்கும். ஆனால் அந்த பின்னு அனாமத்தான் அங்கே இருக்குது. யாருக்கும் உரியது இல்லை, அல்லது யாருக்கும் உரியது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ அமைதியாக விட்டுரு. அது எப்படியோ பரவாயில்ல. அதை நீ போய் எடுத்து அதை நீ அனுபவிக்க போனீங்கன்னா அதில் இருக்கிற வேல்யூ கொஞ்சம்தான். ஆனால் அந்த இடத்துல உண்மையாக இருந்து பாரு, கர்த்தர் உனக்கு அநேகத்துக்கு அதிகாரியாக்குவார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களை அநேகத்துக்கு அதிகாரியாக்க வல்லவர். ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கை செழிக்க மாட்டேங்குது? ஏன் நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளே வர மாட்டேங்குது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தோல்வி? இன்னும் ஏன் நம்ம வாழ்க்கையில் வறுமைகள்? நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு காரியத்தை, ஒரு சில காரியங்களை நம்ம அறியாமலே செஞ்சுட்டு இருக்கோம். அறிந்து கூட செய்யணும், மீறி செய்கிறோம், மீறுதலால் செய்கிறோம். புரியுதா நான் சொல்கிறதெல்லாம்? புரியுதா? ஆமாம். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சத்தியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவருடைய வார்த்தையினால் மீட்பு ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தில் மீட்கப்பட்டிருக்க மக்கள் என்ன செய்யணும்? அவர்கள் சத்தியத்தில் என்ன சொல்தோ, உபதேசத்தில் என்ன சொல்தோ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்தோ அதில் நடக்கணும். அது ஆனால் காதுக்கு விழுந்தால் கூட ஒரு காதில் கட்டி இன்னொரு காதில் விட வேண்டிய நிலை இருக்குதுன்னு சொன்னால், அப்போது மந்த இருதயம் உள்ளவர்களும் குருட்டுத்தனமானவர்களும் அவங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஒன்றும் யூஸ் இல்லை.
சபைக்கு வர்றதுனால ஒன்றும் யூஸ் இல்லை. இயேசுவை நம்பினன்றதுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருங்கன்னு சொல்கிறார். நான் இவ்வளோ விஷயம் திருட்டு புத்தியை வச்சு சொல்லியிருக்கிறேன், திருடர்களை பற்றி சொல்கிறேன், திருட்டுத்தனம் உள்ள மக்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். அது இயேசுவா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பைபிளில் வாசிச்சிங்கன்னா அந்த திருட்டுத்தனத்தினால அபகரித்த சூழ்நிலையினால் வந்த பெரிய தோல்விகள், பெரிய இழப்புகள் என்னன்றது இயேசுவா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து தியானிக்கணும். வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணி பாருங்கள். ஆகான் என்று சொல்லி ஒரு மனிதன், அந்த மனுஷன் செஞ்ச ஒரு தவறால் இஸ்ரவேலுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய ஜெயம், வெற்றியை இழக்க வேண்டிய நிலைமை, தோல்வி அடைந்து தலைவனாகிய யோசுவா மனமுடிந்து போய் விழுந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான், ஜெபிக்கிறான், புலம்புறான். ஏன் ஆண்டவரே இந்த சத்துருக்கள் கையில்